ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பேசிக்காக 3 டைப்ஸ் இருக்குது. ரிசோர்ஸ் அலோகேஷன் ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்ட் வந்து அக்கௌண்டிங், தேர்ட் வந்து ப்ரொடெக்ஷன். ரிசோர்ஸ் அலோகேஷன்னா என்னென்னா, மல்டிப்புள் ஜாப்ஸ் வந்து அட் அ டைமில் ரன் ஆகும்போது ஒவ்வொரு ஜாபுக்கும் நம்ம வந்து ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணணும். அப்போ வந்து டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் எல்லாமே யார் மேனேஜ் பண்ணுவாங்கன்னா ஓஎஸ் என்ற சாஃப்ட்வேர் தான் மேனேஜ் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன். ஸோ ஒன்றும் இல்லை, மல்டிபிள் ஜாப்ஸ் வந்து அட் அ டைமில் ரன் ஆகும்போது எல்லா ஜாப்ஸ்க்கும் வந்து ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணணும். இந்த ப்ராசஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன். இந்த ஒர்க்கை பண்ணுறவங்க எந்த சாஃப்ட்வேர்னால் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மெயினாக இதை பண்ணுது. செகண்ட் ஒன், அக்கௌண்டிங். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மே ஆல்சோ பி யூஸ்டு டு கீப் ட்ராக் ஆஃப் த வேரியஸ் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ். அதாவது வேரியஸ் டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லேபில் ஒரு அட்மின் சிஸ்டம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி சப்சிஸ்டம் நிறைய கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து எந்தெந்த கம்ப்யூட்டரில் என்னென்ன டாஸ்க் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் பண்ணுறாங்க, ஸோ எந்த ரிசோர்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த கம்ப்ளீட் ட்ராக் இன்ஃபர்மேஷனை வந்து யார் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா அட்மின் சிஸ்டம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து அக்கௌண்டிங். தேர்ட் ஒன் வந்து ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, சிஸ்டம் ரிசோர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரொடெக்ஷன். ஸோ செவ்ரல் ப்ராசஸ் வந்து ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறத வந்து பாசிபிள் கிடையாது. இன்னொன்று வந்து வித்தின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளேயே வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணிக்க முடியாது. ஒரு ப்ராசஸ் அண்ட் வித்தின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளேயே வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணிக்க முடியாது. அவ்வளோதான். 3 பாயிண்ட்ஸ் தான் ப்ரொடெக்ஷனில். ஃபஸ்ட் ஒன் வந்து சிஸ்டம் ரிசோர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. செகண்ட் வந்து ஒரே நேரத்தில் செவரல் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸ் இன்டர்ஃபேஸ் பண்ணிக்க முடியாது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா வித்தின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளேயே ப்ராசஸ் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணிக்க முடியாது. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.